ஹலோ கைஸ், இன்றைக்கி நான் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா என்னடா வீடியோ லேட்டாக போகிறோம்னு சொல்லி யாரும் கவலைப்படாதீங்க. வீடியோ கண்டிப்பாக வரும். கொஞ்சம் சில பல சிக்கல்கள் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா வீடியோ கொஞ்சம் லேட்டாக போடுறேன். ஸோ ரைட், இன்றைக்கி நான் வீடியோ என்ன பார்க்க போகிறேன் கேட்டீங்கன்னா, நமக்கு தீபாவளிக்கு வர போகிற சில பல ஈவெண்ட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சர்வருக்கு என்னென்ன ஈவெண்ட் வரப்போகுதுப்பா பாசிபிள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதை பற்றி சில பல இதை பார்க்க போகிறோம். அதனால் பார்த்தீங்கன்னா நான் பேச்சை குறைச்சிட்டு டக்குன்னு வீடியோக்குள்ளே போயிடலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ரைட்டு, வீடியோவில் ஃபஸ்ட்டு என்ன பார்த்தீங்கன்னா நம்ம எப்போ எப்போ சொன்ன மாதிரி தான் டபுள் பேரில் MP5 இந்த கண்டுக்கான ஸ்கின் பார்த்தீங்கன்னா நம்ம சர்வருக்கு கண்டிப்பாக வரப்போகுது. அது பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு ஒரு ஈவெண்ட் ஓடிட்டு இருக்கும், ஒரு பேய் ஈவெண்ட், ஹலோவின் ஈவெண்ட். அப்பா சுற்றி முற்றி பேய் பண்ணலாம் இருக்கே, இப்போ ஒரு ஈவெண்ட் ஓடிட்டு இருக்கேப்பா கன்றாவியா. ஸோ அந்த ஈவெண்ட் பேஸ் பண்ணியே அது முடியுங்களா பார்த்தீங்கன்னா இன்னொரு இந்த ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம கேமுக்குள்ள வந்துடும். ஒரு டபுள் பேருக்கான ஸ்கின்லாம் ஒருத்தே கிடையாது. இல்லை எடுக்காங்க, டைமை வேஸ்ட் பண்ணாங்க பார்த்துக்கோங்க. சும்மா பவர் கொஞ்சம் சொல்கிற அளவுக்கு இருக்குது, ஆனால் ஸ்கின்லாம் ஒன்றும் இல்லை. ஸ்கின்னா எப்படி பார்க்கணும், பள்ளிச்சின்னு இருக்கவனா கையில் வச்சிருந்தா இது ஸ்கின் மணியால் இருக்க என்னமோ மணி இருக்குது. அதனால் யாரும் ட்ரை பண்ணாங்க, ஆசை இருந்தால் எடுத்துக்கோங்கப்பா. டபுள் பேர் எனக்கு ரொம்ப ஆசைப்படுறவன், எனக்கு வேணும்னா நீங்கள் ட்ரை பண்ணலாம், எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்கேர் கண்ணுக்கான ஒரு ஸ்பெஷல் ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம கேமுக்குள்ள வரப்போதா அப்படின்னு சொல்லி லீக்கர்ஸ் எனக்கு லீக்கேஜ் கிடச்சிருக்கு. ஸோ அதெல்லாம் கூட சொல்கிறேன். இது பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் இதில் முக்கியமான கன் ஸ்கின் என்ன கேட்டால் இப்போ கையில் வச்சிருக்கேன் பார்த்தீங்கன்னா, அதாவது அல்டிமேட் டைட்டன். அப்பா இந்த மாதிரி ஒரு கன் ஸ்கின் இதுக்கு இதை பற்றி வந்து ஓல்டு பிளேயருக்கு நிறைய தெரியும். இது பார்த்தீங்கன்னா அவ்வளோ வேல்யூ, இந்த கண்ணுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ வேல்யூ அதிகம். அதாவது கோப்ரா MP40 தாண்டி இதுக்கு வேல்யூ அதிகம். எனக்கு தெரிஞ்சு ஓல்டு பிளேயருக்கு தெரியும். அந்தளவு பார்த்தீங்கன்னா ஒரு பக்காவான கன் ஸ்கின் பார்க்கறதுலாம் ஒருத்தா இருக்காது, ஆனால் அதுக்கு பார்த்தீங்கன்னா வேல்யூ ரொம்ப ரொம்ப அதிகம். உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் யூடியூப்பில் போய் சர்ச் பண்ணுங்கள். அல்டிமேட் டைட்டன் போட்டு நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணி பாருங்கள், ஸ்கேருக்கான ஸ்கின்னை போட்டு சர்ச் பண்ணி பாருங்கள். ஓகேவா, நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம கேமுக்குள்ள வரப்போன்னு சொல்லி நமக்கு பார்த்தீங்கன்னா லீக்கர்ஸ் வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கு. ஸோ அதெல்லாம் கூட அப்படியே நான் சொல்கிறேன், தெரிஞ்சுக்கோங்க மக்களே. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கேமுக்குள்ள ஒரு எமௌண்ட் ஈவெண்ட் வரப்போகுது. அது ஃபேடட்ல தான் கன்ஃபார்மாக வரப்போது பார்த்துக்கோங்க. இது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு டீமேட் எமௌண்ட் தான். அதாவது நம்ம செத்து போன டீமேட்டை நம்ம உயிர் கொடுக்குற மாதிரி பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. இது வந்து டுவல் எமௌண்ட், நம்ம டீமேட் கூட நம்ம போட்டுக்கலாம். பார்க்கறதுக்கு இதை இருக்குப்பா ஃபேடட்ல வரப்போகுது. இது கூட சேர்ந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு எமௌண்ட், ஒரு கரடி குட்டி பெட்டிருல கரடி குட்டி, அது கூட சேர்ந்து நம்ம டான்ஸ் ஆடுற மாதிரி சில பல ஒரு இதில் கொண்டு வர போகிறாங்க. அது பார்த்தீங்கன்னா ஃபேடட்ல நம்ம சர்வருக்கு வரப்போகுது. எப்போங்கிற டேட்டு மட்டும் இன்னும் கொஞ்சம் கன்ஃபார்மாக தெரியல. தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோ நான் டக்குன்னு போட்டுறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பேக் கொடுக்க போகிறாங்க. இந்த பேக் நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. அந்தளவு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இப்போ கொடுத்தது நமக்கு பேக்லேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமான பேக்னா இதான் சொல்லுவேன். எப்படி இருக்குது நீங்களே பாருங்கள். பார்க்குறக்கு ஒரு லாரி, பாதி லாரி வெட்டி பார்த்தீங்கன்னா தோல் பட்டையில் மாட்டிவிட்ட மாதிரி இருக்குது. அந்த லாரியை பார்த்தே தெரிய வேண்டாம் இது எந்த ஊருக்கு கொடுக்க வேண்டிய ஈவெண்ட்டுன்னு. வடக்கனுக்கு தான் அந்த பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி கொடுக்க போகிறாங்க, அந்த சர்வருக்கு தான் கொடுக்க போகிறாங்க. நம்ம சர்வருக்கு இந்த பேக்கில் வர வாய்ப்பு கிடையாது. இருந்தாலும் எனக்கு காட்டுன்னு ஆசையாக இருந்தவங்க கூட. ஸோ அதில் தான் காட்டுறேன். பேக்கை பார்த்துக்கோங்க, பார்க்குறதுக்கு நல்லா இருக்குப்பா, சூப்பராக இருப்பா. பின்னாடி ஓடுறப்ப பார்த்தா சூப்பராக இருக்கும், நல்லா இருக்குது. அரை லாரியை வெட்டி வச்ச மாதிரி இருக்குது. இது பார்த்தீங்கன்னா லாரியை பார்த்தாலே தெரியும் வடக்கனுக்கு தான் இதுக்கு போய் சேரப்போகுதுன்னு. நமக்கு சர்வருக்கு வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஸோ ரைட்டு, அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம தீபாவளி பற்றி பேசுகிறோம் போது அதை பற்றி தான் பேசுகிறதுக்கு உள்ள வந்துருக்கு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதர் சர்வரில் பார்த்தீங்கன்னா எப்போயே கியூப் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போயே இல்லை, கொடுக்க ஆரம்பிச்சு இப்போ ஒரு 5 நாள் ஆச்சு நினைக்கிறேன். இது எப்படி கொடுக்க போகிறாங்க கேட்டீங்கன்னா, கியூப் கேட்டிங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா அதாவது 2 மணி நேரம் ப்ளே பண்ணாலே போதும், 120 நிமிஷம். அது பிஆரோ சிஎஸ்ஓ என்ன வேணால் ப்ளே பண்ணப்பா. நீ எனக்கு தேவை 120 நிமிஷம் ப்ளே பண்ணியிருக்கணும் தீபாவளிக்கு. உனக்கு பார்த்தீங்கன்னா நான் அப்போ இந்த மாதிரி நான் கியூப்பை கொடுத்துறேன்னு சொல்லி நம்ம கர்ணாகரன் சொல்லியிருக்காரு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரூட் பாக்ஸ் இந்த மாதிரி நிறைய ஐட்டங்கள் இருக்குது. ஸோ இது போக பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம தீபாவளிக்கு வரப்போகுது. ஸ்பெஷல் ஈவெண்ட் அது என்னங்கிற சொல்லிடுவாங்க. தீபாவளிக்குள்ள இப்போ வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ஈவெண்ட் இதுதான். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா லாபி இப்படி தான் இருக்கும் அந்த ஈவெண்ட்டுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நம்ம அண்ணனோட பண்டல், அக்காவோட பண்டலாம் இதுக்குள்ளே இருக்குது. ஓகேவா, இதில் பார்த்தீங்கன்னா டெய்லி டாஸ்க் கொடுப்பாங்க. ஸோ அந்த டாஸ்க்கை நீங்கள் கம்ப்ளீட் பண்ண பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு ரிவார்ட்ஸாக கிடச்சிட்டே இருக்கும். இது உங்களுக்கு தெரியும், நான் சொல்லணும் தேவையில்லை. இருந்தாலும் என்னோட கடமை பார்த்து சொல்லி தானே பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி பெட்டியாக இருக்கும். நீங்கள் ஒவ்வொரு டாஸ்க்கை முடிக்க உங்களுக்கு டோக்கன்ஸ், ரூட் பாக்ஸ் இந்த மாதிரி கிடச்சிக்கிட்டே இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் ஒரு முக்கியமான ஒரு பண்டல்னால் நம்ம அக்கா பண்டல். இது நீங்கள் ஃபுல்லாக முடிச்சு பெட்டி ஃபுல்லாக நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா சில பல பேனர் அவதாரெலாம் கொடுப்பாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இதை முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு டோக்கன்ஸ்லாம் முடிச்சிட்டிங்கன்னா எல்லாம் கிளியர் பண்ணிங்கன்னா லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா மேலே பாருங்கள் அந்த அக்கா பண்டல். ஒரு தரமான அக்கா பண்டலுங்க. அக்கா பண்டலை பற்றி நான் பேசி ஆகணும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஒரு ரூட் பாக்ஸ், இந்த புஷ்னு வர மாதிரி பார்த்தீங்கன்னா ரூட் பாக்ஸ் தான் கொடுக்குறாங்க. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அக்கா பண்டலை பற்றி சொல்லி ஆகணும். சேலை மட்டும் தான் கட்டல, மற்றபடி ஜாக்கெட் போட்டிருக்காங்க. பார்க்கறதுக்கு ஒரு தமிழ்நாட்டு பெண் மாதிரி அழகாக இருக்காங்க. ஸோ தெரிஞ்சவங்க. இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு நம்ம கேமுக்குள்ள லாபி இப்படி தான் இருக்க போது. டாப் 2 கண்டினியூ கொடுப்போம்னா அது வந்து இப்படி தான் இருக்க போது. தெரிஞ்சவங்க அப்படியே சுற்றி முற்றி பட்டாசை வெடிக்கும். ஸோ ரைட் காய்ஸ், எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் கூட ஷேர் பண்ணிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி நான் நம்புறேன். இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரீ ஃபயரை பற்றி எதுவும் டவுட் இருந்தால் நம்மகிட்ட கேளுங்க, கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஓகேவா, பாய்.